மாணவர்களுக்கும் நமது சபரிஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்படின்ற மாதிரி கணக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாபிக், எல்லா டாப்பிக்கும் எத்தனை டாபிக் நம்மளுக்கு டிஎன்பிசிக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம வரிசையாக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன கிளாஸில் இன்னைக்கு உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயது கணக்குகளை பற்றி ஒரு 2 கணக்குகள் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 2 கணக்காக வந்து நம்ம பார்ப்போம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கணக்காக வந்து வயது கணக்கில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகளின் வயதுக்கான விகிதங்களின் எளிய வடிவம் காண்க. இப்ப விகிதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலா வந்து நம்பர்கள் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர்களுக்கு ஏற்பட்ட இடையான அந்த விகிதம் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப வந்து இந்த 50க்கும் 10க்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த 50க்கும் 10க்கும் இடையே உள்ள விகிதம் வந்து 2க்கும் உள்ள பொதுவான நம்பரை வந்து நம்ம வெளியே எடுத்துரும். பொதுவா வந்து என்ன இருக்கு? 10 இருக்கா? இதுல 5 தடவை 10 வரும். அப்போ வந்து இங்க என்ன வந்துரும்? 5, இங்க வந்து 1 அப்படின்னு சொல்லி வந்துரும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சரை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் மெத்தட் இது. சரிங்களா? சிம்பிள் பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான் இது. 50 வயது பிளஸ் வந்து மகனின் வயது 10 வயது 2 வயதுக்குள்ள விகிதங்கள் காண் அப்படின்னா இதான் சிம்பிளா வந்து நம்ம போடக்கூடிய இது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதுக்கு அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின் இந்த வயது கணக்கிலே வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஆப்ஷன் மெத்தட்ல போனோம் அப்படின்னா இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு. நம்ம வந்து ஆப்ஷன் மெத்தட்லையும் பார்ப்போம். ப்ளஸ் வந்து நம்ம அந்த நடைமுறை மெத்தட் எப்படி வந்து நம்ம ஃபார்முலா போட் பண்றது அப்படின்ற மெத்தட்லையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மேக்ஸ் கணக்குல வந்து, சரண் என்பவரின் வயது தன் மகனின் சங்கரின் வயதை போல 6 மடங்கு 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இப்ப இந்த தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா மேல என்ன போட்டுறீங்க? 6 மடங்கு. அப்ப வந்து சரண் 2 பேத்துக்குள்ள அந்த மடங்கு வந்து எவ்வளவு இருக்கணும்? 6 மடங்கா இருக்கணும். இப்ப நம்ம ஆப்ஷன் வைஸ்ல போனோம் அப்படின்னா இதுல வந்து 6ஆல அடிபடுற நம்பர் ரெண்டுமே வந்து 6ஆல வந்து டிவைட் ஆகணும். சரியா? 2 நம்பருமே 6ஆல வந்து டிவைட் ஆகணும். அப்படி நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியா? அப்பாவோட வயசும் 6ஆல டிவைட் ஆகணும், மகனோட வயசும் 6ஆல டிவைட் ஆகணும். சரிங்களா? இப்போ இந்த 30 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு? 30 30,5 அப்படின்னு இருக்கு. இது 6ஆல வந்து 30 6ஆல வந்து டிவைட் ஆகும், 5 ஆகாது. சரியா? அப்போ வந்து என்ன அடுத்து 48. சரியா? 48 8. சரியா? இது வந்து என்ன ஆகும்? 6ஆல வந்து அடி ஆகாது. அப்ப 6ஆல அடிக்கக்கூடியது வந்து 36 6. சிம்பிளா வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதே வந்து என்னது ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். சரிங்களா? இது வந்து நார்மல் என்னது நம்ம ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தட். மேக்ஸிமம் வந்து இந்த வயது கணக்குல வந்து ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியான முறையில வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த தற்போதைய வயது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே என்ன பண்ணிடலாம்? ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து எப்படி நம்ம ஃபார்முலா மெத்தட்ல எப்படி நம்ம போடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சரணோட வயது. அடுத்து என்ன அப்படின்னா சரணோட சங்கரின் வயதை போல, அதாவது சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயது. சங்கர் தான் வந்து மகன். அப்ப சங்கருக்கு எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சரியா, சரண் அவரோட வயது வந்து 6 RX அப்படின்னு சொல்லி வரும். சரியா? மகனை போல 6 மடங்கு அப்படின்றதான் கான்செப்ட். சரியா? எத்தனை வருடங்கள் கழித்து? 4 வருடங்கள் கழித்து. அப்ப வந்து என்னது 6x + 4. சரியா? அதே மாதிரி இங்க x + 4. சரியா? இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். சரியா? அப்ப இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன வரும் அப்படின்னா 4 வருடங்கள் கழித்து எழுதிட்டோமா? அதுக்கப்புறம் வந்து அவரின் வயது மகன் வயதை போல வந்து 4 மடங்கு எனில் 4 மடங்கு எனில்னா 6x + வந்து 4 ஈக்குவல் டு 4 மடங்கு அப்படின்னா இங்க என்னது x + 4 பிராக்கெட்ல எத்தனை மடங்கு? 4 மடங்கு. இப்படி போட்டாதான் இது ரெண்டும் ஈக்குவலா வரும். இப்ப சிம்பிள் கான்செப்ட் ரெண்டையும் நம்ம அடிச்சு கொடுத்து, அதாவது வந்து இந்த நம்பரை வந்து இந்த பக்கம் போக சொல்லிட்டு இதை வந்து உள்ள வச்சு நம்ம இது பண்ணோம்னா 6x - 4x ஈக்குவல் டு எத்தனை வரும்? 12 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இதுல மைனஸ் பண்ணோம்னா 2x, அதாவது வந்து 4x போச்சுன்னா எவ்வளவு வரும்? 2x 12 2x 12 வரும். அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு வந்துரும்? 6 அப்படின்னு சொல்லி வரும். x வந்து என்ன வந்துரும்? 6 அப்படின்னு சொல்லி வந்துரும். அப்ப என்னது சரணோட இது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சரணு சங்கர். சரண் வந்து 6x, இவர் வந்து x. அப்ப x 6 அப்படின்னா 6x எவ்வளவு வந்துரும்? 36. அந்த 36/6 அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வந்துரும்? ஆன்சர் வந்து சிம்பிளா வந்து நம்மளுக்கு வந்துரும். சரியா? இவ்வளவுதான். இதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் இது. சரிங்களா? சரி, ஓகே.